हेलो हेलो जी हेलो 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 रेडिया சேதுபதி ராமநாடா அடகே ராமநாடா 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 சேதுபதி ராமநாடா 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 சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி இன்றெடுத்த சிள்ளமுக வெள்ளச்சாமி வாரிணைய வாரிணையா வாரிணையா சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி பெற்றெடுத்த செல்ல மகன் வெள்ளச்சாமி நான் வாரணையா 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 ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையிலே வீரனடா திக்கத்து வீரமகன் விவாதமைந்து வாரிணையா 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 ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்தில் சிறந்தவனால் வெட்டையிலே வீரனையார் திக்கித்து வீரன் மகன் தான் வாரணையா 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 வடக்கு வாசலிலே காட்சி நேருவா வெள்ளக்குதிரே நீரி வருவா வடக்கு வாசலிலே காட்சி வருவா வெள்ளக்குதிரை மேல ஏறி வருவா வடக்கு வாசலிலே காட்சி வருவா வெள்ளக்குதிரை மேல ஏறி வருவா அம்மா அம்மா கருமாரியம்மா ஆறு தரவே தோழியம்மா வடக்கு வாசலிலே காட்சி வருவா வெள்ளக்குதிரை நீரி வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ளக்குதிரை மேல ஏறி வருவா வேண்டுவர்க்கு வேண்டுவார நீவ தருவா வேண்டுவர்க்கு வேண்டுவார நீவ தருவா திருவேர் காத்து கருமாறி காத்து எருவா அம்மா அம்மா கருமாரியம்மா ஆறுதரவே மாரியம்மா அம்மா கருமாரியம்மா ஆறுதரவே புரியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்குதிரை நீரி வருவா ஆட்டமாடி வந்திடுவாய் பேர்காட்டு கருமாரியம்மா ஆட்டமாடி வந்திடுவா சிறுவே காட்டி கருமாரியம்மா ஆபத்திலே முறை ஆங்கார திரிசூலியம்மா நாயகி மாரியம்மா நாகம்மாவே மாறிடுவா நம்பினால் தீர்மை புரிய நல்வழிடுவா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்பெறனும் திரிசூலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்பெறனும் திரிசூலியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவாய் வெள்ளக்குதிரை நீரி வருவா அகில உலகையும் ஆள்பவளே அது மிகுந்த பாரி அகில உலகம் வாழ்பவளே ஆகாரத்தில் காளியம்மா கருணை உள்ளம் கொண்டே அருளை மாறி தாயே புன்னகையை கண்டாடி பொண்ணு எங்கள் கோடி புன்னகைகள் கண்டா எங்கள் பொண்ணு எங்கள் கோடி பூவாடைக்காரி அம்மா வர வேண்டும் நீ பூவாடைக்காரி அம்மா வர வேண்டும் நீ செவ்வாய் விழா போதும் உன்ன வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாயெல்லாம் விளக்கோடும் உன்னை வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளம்
பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா வாசலிலே காட்சி தருவா விளக்குதிரே வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிரே வருவா அருமையான ஒரு கூட்டம். சரி, பெருமையான இடம். மறுபடியும் மழை பெய்ஞ்சாலும் நாடகத்தை நடத்திய தீர்வன் என்று இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டிக்காரர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் தாய்மார்களுக்கும் அத்தனை பேர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி கடந்த வணக்கம். வெள்ளச்சாமியாக நடிக்க வந்திருக்கும் கருப்பியா அவர்களுக்கு முத்தப்பட்டி கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மலர்வாணி அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மறுபடியும் எங்களுடைய சார்பாக நன்றி. வணக்கம். இருந்த போதிலும் அம்மா வெட்டிக்காரரே சரிப்பா சேராம சேர்ந்து இருக்கிறோம். அம்மா கூடாம இன்னைக்கு எல்லாரும் கூடி இருக்கிறோம். அம்மா கூடிட்டான். விடிய வரைக்கும் நாடகத்தை முடிக்கணுமா இல்லையா? அம்மா இந்த முன்னாடி தூங்குற இளங்க பட்சத்துல எந்திரிப்பா. எந்திரி ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறது நீங்க தான். நாடகத்துக்கு ஆரம்பிச்சு முடிய போற வரைக்கும் தூங்குறது நீங்க தான். எந்திரிச்சு உட்காந்துக்கப்பா முன்னாடி. ஏன்னா பொட்டிக்கார சரிப்பா சுறுசுறுன்னு இருக்கணும். அம்மா சுடு தண்ணி சுண்டு வரல விட்ட மாட்டம் இருக்கணும். அம்மா போகலாமா? சரி. ஆதிமேவள் அங்காள ஈஸ்வரி அகிலாண்ட கோடி அந்த ஆதிமேவள் முத்தமலம் விளங்கி விட்டு போகலாம் கதைக்கு. எப்படி அது மட்டுமன்றி பிடிக்கும் வரைக்கு எங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை என்பு உள்ளம் VSK லைவ் யூடியூப் சேனல் அருமை என்ன சுந்தரன் அண்ணவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். அது மட்டுமன்றி எங்களுக்கு விடிய வரை தில்லதொழிவதோர் ஒளி அமைப்பு ரேவதி ஆடியோஸ் ரேவதி உரிமையாளருக்கும் அதில் விடிய வரை பணிபுரிய காத்துக் கொண்டிருக்கும் அருமை என்பு உள்ளத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். உன்மகள தேவி அம்மா பொற்பட காரியம்மா ஆலங்குடியாரியம்மா அறந்தாங்கி வீரமகாரியம்மா உன்மகள தேவி அம்மா பொற்பட காரியம்மா ஆலங்குடியாரியம்மா அறந்தாங்கி வீரமகாரியம்மா உன்மகள தேவி அம்மா பொற்பட காரியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீர
உள்ளாட்சி நகரினிலே அருளாட்சி புரிபவளே அகிலமெல்ல வாழ்பவளே அங்கார நீலி ஆனமள வாழுகின்ற மசாணி தாயி அனமல வாழுகிற மகாளி தாயே அனமல வாழுகிற மகாளி தாயே அகிலமெல்ல முன்னாட்சி அம்மாவன் அருளாட்சி அகிலமெல்லாம் ஒன்னாட்சி அம்மாவன் அருளாட்சி புன்னகல தேவியம்மா அப்பனே காளியம்மா அலங்குள்ளாடிய வார தாங்கி வீரம காளியம்மா அலங்குள்ளாடிய வார தாங்கி வீரம காளியம்மா பிறன்பு சார்ந்த பிரியோர்களே பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறியதன்மை தாய்மார்களே நாடு போட்டு நல்லவர்களை ஊறுபட்டு வந்தவர்களை பள்ளி மாணவ செல்வங்களை கிபிலா கமிட்டியார்களை மட்டும் எந்த ஒரு நாடகத்தினை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகது மக்களை கட்டத கரையளவு கல்லாதது விலகளவு உட்டகள மனதில் ஓதுகிற அனைத்தும் வெறும் மந்தைகளை கூற வேண்டாம் ஏஞ்சானோட எறும்புக்கந்தன் கையா தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் வேலை குற்றம் எவ்விதம் குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கிய குணம் என்பதை கையில் கொண்டு எங்களையும் எங்களது நாடக கலை குழுவினர்களையும் செவ்வானத்தில் கதிரைவன் ஒதுக்கி வரை காத்திருந்தாள் நல்லதொரு கதை விருந்தலுக்கு காத்துக் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வெள்ளச்சாமையர் கதாபாத்திரம் என்பதை தமகுகின்றேன் நன்றி சபையினர் அத்தனை பேர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஒரு வணக்கம் அண்ணே சரிண்ணே எதுக்காகனா எதுக்காக எப்பேற்பட்ட ஒரு நடிகனா இருந்தாலும் அம்மா தூக்கி விடுறதும் இறக்கி விடுறது உங்க கையில தான் இருக்குது ஆமா 5 பேர்ல சரி போல இருக்கணும் ஆமா போகலாமா போலாம்ண்ணே சேர்ந்து போகலாம் சரி ஏத்தலே தொடங்கள் ஆடும் முதல் கிழமை விநாயகப்பெருமானை வழங்குவது விளக்கம் அல்லவா ஆமா பிள்ளையார் சொல்லி போட்டு சரி செயலதப துவங்கு அந்த சொல்லிருக்கணுங்க விநாயகப்பெருமானுக்கு முதல் வணக்கம் வணக்கம் பிள்ளையாரே பிள்ளையாரே அடுத்த பிள்ளையார் உட்காந்துருக்காரு அவர் கணக்கா இவர் வந்து வெள்ள பிள்ளையாரு இல்ல இல்ல அது குண்டு பிள்ளையார் ஆமா சரி சுதி போடுவோம்யா எல்லாம் சுதிய பிடிங்க முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டில் உதக்கி விநாயகா உடன்முறையில் வாழ்ந்து வரும் எந்தாய முத்தாரம்மா பாட்டெடுத்து தரும் எந்தாய பச்சையம்மா பாட்டெடுத்து தர எந்தாயே பச்சையம்மா வேணுரத்தை கொடும் எந்தாய வக்காரியம்மா அட உன்னை எண்ணி பாமரன் நான் ஆட்டா ஆட வந்தே பாக்கி வெட்டர மாத்தேனும் பார்வதியே பார்க்கணும் பாக்கி வெட்டர மாத்தேனும் பார்வதியே பார்க்கணும் பாக்கி சலக்க போறோம் பார்க்கணும் அடியேண்டி உள்ளே ஓட்டு சமரம்மா என் கூட வந்து சேர்ந்த கெட்டா ஒரு வெட்டுக்குமா இந்த மாமனுக்கு ஆசை மத்திரமா நம்ம வாக்கப்பட்டு சேரமுன்னே வந்திரமா பாக்க வந்த மாத்தணும்
வண்டி வந்த வழியை திரும்பி போய்கிட்டு இருக்குது வேகமா. பரவாயில்லையா? சரி. அருமையான கூட்டம். கண்ணுக்கு நிறைவா இல்லாம இந்த உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடகம் வச்சுட்டாங்கன்னா கதையை ஆரம்பத்துல இருந்து பார்த்தாதான் முடிவு என்னன்னு தெரியும். சரி. அப்ப என் சேதுபதி வந்தா செத்து போயிட்டேன், மகன் வெள்ளச்சாமி நான் வந்திருக்கிறேன். ஆமா. நான் இப்ப சாவன் எதிர்பார்க்கிறியா? ஆமா. அப்படின்னு நினைச்சிடாத. உங்களை எல்லாம் கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் பின்னாடி வருவேன். சரிப்பா சரிப்பா. சரியா? நாடகத்தோட விளக்கத்தை சொல்லணுமா இல்லையா? அம்மா. இன வெட்டி இனம் போனா அம்மா என்ன நடக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டி இந்த ஒரு நாடகம். ஆமா. புராணம் கிடையாது, சரித்திர நாடகம். நம்ம இருக்கக்கூடிய மதுரை எல்லையில சரி பாண்டிமுனி வாசல் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நாடகத்தினுடைய கதை சுருக்கம். ஆமா. விரிவாக்கமா பார்க்கலாம். ஆமா. சரி. உலகத்தில் எத்தனையோ ஒரு தெய்வம், எத்தனையோ ஆலயங்களும் இருக்கிறதையா? இருக்கின்றது. காலம் கலிகம் ஆயிருச்சு. ஆமா. பெத்த ஆத்தாப்பனு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறேன். ஆமா. பெரிய வீட கட்டி ஆமா பெரிய போடு வச்சிருப்பேன். அன்னை இல்லம். அன்னை இருப்பா, அனாதை இல்லத்துல இருப்பா. அது மாட்டா 3 காசு ஒன்ன மாட்ட ஆளுகள்லாம். ஆமா. தெரிஞ்சுக்கணும் பார்த்து. சரி. அதற்காக பெற்ற தாய் தந்தைய தெய்வம் என்று ஆமா நம்ம கதையை தொட்டு போவோம். ஆமா. தாய்க்கு ஒரு முதல் வணக்கம் இல்லையா? இந்த பூமி உலகத்தில் நம்ம பார்க்கலாம் காரணம் ஆமா உன்னை என்னைய சுமந்த பெத்தாளே நம்ம ஆத்தா. ஆமா. அந்த ஆத்தாலும் அப்பனும் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். சரி. அவங்களை வணங்கி கதைக்கு போகலாம். ஆமா. ஹலோ ஹலோ ஹலோ. ரெண்டு கட்டவளர கட்டி வச்சு நீ கட்டுகிட தூங்க மரக்கட்டுகிட வேக போற அப்பாடி போற ஓம் தேர நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்டவர கட்டி வச்சு நீ கட்டுகிட தூங்க ஒரு கட்டுகிட வேக போற அப்பாடி போற ஓம் தேர நான் தூக்கி போறேன். கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கு மர கட்டகில வேக போற அப்பாடி போற போதேர நான் தூக்கி போறேன். புடவ போற அப்பாடி போற போகும்போது என்ன வந்து போற. ரெண்டு கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டகிட வேக போற அப்பாடி போற ஓம் தீர நான் தூக்கி போறேன். போற அப்பாடி போற போகும்போது என்ன வந்து போற. ரெண்டு கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டகிட வேக போற அப்பாடி போற உன் தேர நான் தூக்கி போறேன்.
சிவகங்க சீமை யானமல வெத்தக்கடை அருகிருக்கோ ஜக்கம்பட்டி. அம்மா ஜக்கம்பட்டி இருக்க சிட்டாம்பட்டி என்பது எனது ஊராகும். சிட்டாம்பட்டி ஊரில் சரி சேதுபதிக்கும் செம்பாய்க்கும் கல்ல நிலத்தில் பிறந்தவனா இந்த வெள்ளச்சாமி. இந்த வெள்ளச்சாமியோ ஆமா 5 வயது சரி அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் அம்மா மாடுபிடி ஆட்டம் சரி சிலம்பாட்டம் சரி கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய அப்படி இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை எங்கே நடைபெற்றாலும் நடந்தாலும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி ஒரு நாள் சமயமும் சரி தை மாதம் 3ஆம் தேதி என்றால் அம்மா என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கு உறங்காமட்டியில சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அப்படி மஞ்சு விரட்டு சரி அந்த மஞ்சு விரட்டிற்காக சரி என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடு பிடிக்க செல்வது வழக்கம். அப்படி அவ்வாறு ஒரு நாளும் சரி அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று ஆஹா என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாளை விழா கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குது. அம்மா அன்றைய தினம் சரி என்னுடைய அப்பே பிறந்தநாள் தினாக்கு வராம ஆஹா எங்க போனான் தெரியுமா? எங்க போனாரு? என் அப்பே எங்க போனான் தெரியுமா? எங்க போனாரு? நீங்க எல்லாம் பொழுது பிடிச்சீங்க போவேன். நாங்கெல்லாம் பொழுது பிடிச்சா டீ கடைக்கு போவோம், டீ குடிப்போம். நீனு நாங்க ஓ முகரையை பார்த்தா டீ கறிக்க போற ஆளு பாட தெரியல. என்னப்பா ஆனா முக்காஜி குடியார பேல இருக்கிற யாரு? ஏன் அப்பையா? சரி சரி நீ டீ கடைக்கு போவேன். அம்மா ஆனா என் அப்பன் குடியாரன். சரி மோசமான குடியாரன். குடிகாரனா? அம்மா ஏய் என்னையா அந்த நல்ல மனுஷியா? எப்பனை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி? பொழுது பிடிச்சதுன்னா போதும். சரி எந்த இடத்தடா கஞ்சா விற்கிறாங்க, சரி எந்த இடத்துல கள்ளு சாரைய விற்பாங்க என்ன அம்மா எந்நேரம் குடிபோதையில் இருக்கிற ஆள் எப்ப சரி மோசமான குடியார பையன். ஆஹா அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவன் நான் அப்படி இருக்கேன். நல்ல மனுஷன் உண்மையிலேயா? ஆமா குடியார பக்கத்துல கூட நான் பேச மாட்டேன். ஆமா குடியார பக்கத்துல நின்னு பேச மாட்டேன். பேச மாட்டேன். குடிக்கிற ஆளை கண்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. அம்மா சரி ஏன் தெரியுமா? ஏன் உங்களை பார்த்தோம் அந்த யாவும் எனக்கும் வருதுயா. அம்மா அப்படி பொழுது விடிஞ்சதுமே சரி கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உறங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாக. அப்படியா? வீட்டை விட்டு புறப்பட்டாக. சரி வீட்டை விட்டு புறப்படும் பொழுது சரி என் ஆத்தா செம்பாகி ஆஹா எவ்வளவோ சொல்லி தடுத்தாய எப்பன. சரி நீ எல்லாம் மனுஷனாடா? யாரு? உனக்கு அறிவு இருக்குதா? நாடகம் நீ சோத்தத்தான் நிங்கிறியா? போன வாரம் வந்தோம், நாடகம் நின்று போனோம், திருப்பி இந்த ஊருக்கு கூட்டி வந்து இல்ல, அதனால அப்படித்தான் கேட்பேன். அட உன்னைய கேட்கலடா பாலா. சரி என் அப்பட பார்த்து கேட்கிறான் என் ஆத்தா. சரி அட மானங்கட்டவனி, சரி நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவ சின்ன பையன். ஆமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரி சரி சின்ன பையன். சரி இன்னைக்கு தாண்டா இவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். சரி அத கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியாடா? அட மடப்பையில சரி போற இடத்துல மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா ஆறு எங்க அப்பன சரி மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வளர்க்க யார் இருக்கிறா? யார் இருக்கா? என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆமா அட குடியார பிள்ளை இன்னைக்காச்சும் நான் சொல்றத கேளு கேளு கேளுடான்னு சரி எவ்வளவோ எடுத்து சொன்னாயா? சரி கேட்டானா? எப்பேன் கேட்டானா? ஏய் நீ எழுதி சொல்றது நான் அதை கேட்கறது. சரி நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் எங்க அப்பன் சொல்லத்துக்கு. அப்படி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சியா? சரி அடுத்தடி சொன்ன நடக்குது, அடிச்சுக்கிட்டு விடுறாங்க ரோட்ல அங்கிட்டு கிட்டுமா. சரி ஆனா அப்பவும் ஆத்தா சொன்னா என்னன்னு? என் பேச்சை மீறி போகாத, போகாத, என் பேச்சை மீறி நீ போகாத, மீறி போடுங்கன்னா போனீனா உயிரோட வீடு திரும்ப மாட்டேன். போகல தடுத்தார அதை சனியா முடிச்சவ சண்டை. பொம்பளையா? பொம்பளையா? கட்டுன புருஷ வீட்டை விட்டு போறானே போறானே. பொண்டாட்டி கருகிறன போறவ கிட்ட விளங்குமா? விளங்குமா? விளங்குமா ஐயா? பொண்டாட்டியா இருக்கட்டும், சரி தாயா இருக்கட்டும், ஆமா வீட்டுல ஒரு ஆம்பளை வெளியில போனா போலாமா? ஒரு நரசம தண்ணியை கொடுத்து சரி பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருக்கிற வழி அனுப்ப வைக்கிறதாயா? ஆமா. ஆனா என் தாய் தடுத்தா. என் தாய் தான் தடுக்கிறாளே. சரி இந்த குடியாரப்பை போட்ட போதைக்கு செவனு வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே? ஆமா. நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன்னு வீராப்பா பேசிட்டு சரி புறப்படத்துக்கு புறப்பட்டாங்க. சரி எட்டி பாக்குறவே வா 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 வா. ஏன் நாய கூப்பிட கூப்பிடுற? வாங்க சொல்லி மாப்பிள்ள உட்காருங்க. உட்காந்துட்டேன். தாய் தடுத்தா. தாய் பேச்சை மீறிட்டு உறங்காப்பட்டி மஞ்சள் விரட்டுக்கு போயிட்டாங்க. அப்பேன் யாரு? உங்க அப்பேன். ஆமையா போயிட்டாங்க. சென்ற இடத்துல அந்த உறங்காம்பட்டி மஞ்சு விரட்டுறையை எப்ப சேதுபதி மாறுபட்டு மாட்டுப்பட்டு விட்டதா? அவன் தொண்டையில வாம்புடு. ஏன்டா கத்துற? நல்லா தானடா வந்த? என்னடா முக்காடு போட்டு அழுகுற? மாப்பிள்ள நீ அழு ஒண்ணு வேணாங்கல. என்னன்னு சொல்லிட்டாளு. அப்படி கேட்டா தானே நான் சொல்லுவேன். என்னாச்சு? ஏனே நான் வர்றப்பதான் பார்த்தேன். சரி உங்க அப்பா நல்லாத்தான் உயிரோட இருந்தாரு, செத்து போயிட்டாரா? பாம்பு டே
அவன் சாகலடா, வீட்டுல இருக்கான்டா. சாகட்டாலும் சேதுபதி கதையிலடா. கதையிலையா? சேதுபதி செத்து போயிட்டான். சரி. ஏன் பண்ண சாக சொல்றியா? இல்ல ஒருவேளை போயிருந்தா காலையில சம்பளத்தை சேர்த்து கொடுப்பேன். எதுக்கு? அப்ப பானை சேலை வேட்டி எல்லாம் எடுக்கணும்ல. முடிய விளையாட்டியாடா, ஆளை கொண்டு போயிடலாம்னு. இருக்கட்டும்டா, இன்னும் எம்பூட்டோ சாதிக்க வேண்டியது இருக்குது. நல்ல மனுஷன் அவர் சாக வேணாம். இருக்கட்டும், பாவனை கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். ஆமா, இன்னும் ஒரு 32 பேரம்பேத்தியை பார்த்துட்டு சாகட்டும். 32 போதுமா? என்னமோ தெரியல சொல்ற கணக்குக்கு. சரியா? அவர் சாக வேணாம். சரி விட்டு இருக்கட்டும். நீ எப்ப சாவ? ஆமாடா, உங்களை நாடத்தை கூட்டிட்டு வந்து சம்பளம் கொடுக்குறல்ல, இன்னைக்கு ஒரு மனிதர் அடே சாமியை போய் எனக்கு அது 10 நாளைக்கு உங்க முகரையில நான் முடிக்க மாட்டேன். நான் ஒரு 5 நாளைக்கு உங்க இதுலயும் பார்க்க மாட்டேன். அப்படி தந்தை இறந்து விட்டார். சரி. தந்தை இறந்த பிறகு என்னை வளர்ப்பதற்காக ஆத்தா செம்பாகி ஒரு கோணார் குடியில பண்ணைக்கு இருந்தாயா. சரியா? 1000 பசுமாடு மேய்ச்சா, வட்டி செம்பு விளக்குனா. எதுக்காக? இதெல்லாம் எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கான்னு என்ன வளர்க்கறதுக்காக, ஒன்னே வளர்க்கறதுக்கா. அப்படியெல்லாம் ஆத்தா கஷ்டப்பட்டாடா. இதுக்கு மேல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் எந்த ஒரு தாயும் மனசுல ஒரு ஆசை வச்சிருப்பாள். என்னன்னு? நான் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், செல்ல புள்ள, முத்து புள்ள. முத்து பிள்ளையா? ஆமா. ஏய் ஆத்தா ஒரு செம்பாயிடா. முத்து மாதிரி ஒரே ஒரு, ஆமா, ஒரே ஒரு மகன். இவன் படிச்ச நாளைக்கு ஒரு பெரிய ஆளா வந்துட்டான்னா, ஒரு கலெக்டராவோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு பிரதமராவோ, நமக்கு அந்த வேலையில வேணாமடா. எங்கிட்ட ஒரு நிலைமைக்கு பெரிய ஆளா வந்து சரி கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்துனா போதும் நினைச்சு ஏன் ஆத்தா என்ன கொண்டே பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டா. ஆண்டா சிரிக்கிறேன். இல்ல ஒன்னே கொண்டே பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டாங்க. எனக்கு சிரிப்பா. நான் படிக்க மாட்டேனா? பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டு அவ போயிட்டா வீட்டுக்கு. ஆனா ஏன் மண்ட கரகம்? உங்களுக்கு மண்ட கரகமா? மண்ட கரகம் தான். நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நீ எங்க போன காலேஜ் போற குளுக்கோஸ் பண்ணிட்டேன். அங்க போயிருந்தா அந்த வேலைக்கு நான் வந்துருப்போனா? அதான் கேக்குறேன். பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டேயா? காடக்கொடு கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். பாடுறா, அப்ப செஞ்ச வேலை பிள்ளை செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? காடக்கொடு கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு என் ஜக்கமட்டி இலக்கினர் விளைக்க வெள்ளமலை காணு பெரிய மலங்காடு. பொய் பேசாதிய. ஏண்டா நம்ம ஊரு கிளைக்க ஒரே ஒரு காடு தான் இருக்குது. இந்த காடு மருங்கவரி மலங்காடு தான் இருக்குது. அட அறிவிட்ட வேலை இங்கடா ஜக்கமட்டி கிட்டடா. சக்கமட்டி கிட்டயா? ஆமா. அப்ப வெள்ளமலை காடியா? சரி, பெரிய மலங்காடு. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். என்ன ஆகும்னா எல்லா நாடகத்திலயும் வெள்ளிக்கிழமை மட்டும் போறியே, ஏன் வேற கிழமையே வராதா? அட விஷயம் இல்லாம போக முடியுமாடா? வாரத்துல எத்தனை நாள் இருக்குது? வாரத்துல 7 நாள். திங்கக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, திங்கக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை. ஆக மொத்தம் 7 நாள். விசேஷமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை. ஆமா. எதுக்காக போறேனா? எதுக்கு போறீங்க? எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறனோ போறீங்களோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாடு ஓட்டி வருவாடா. ஆஹா. அம்மா. ஐயோ, அவளை பார்க்கத்தாண்டா போறது. அப்ப பொம்பளை பார்த்துட்டியே. டேய் என்னடா அபச்சமா பேசுறேன்? அபச்சமா உண்மையை தாங்க சொல்றோம். ஆமா. நான் போன அந்த வெள்ளமலை காட்டுக்காடா அவளு வரணும். அது ஏ கண்ணிலையாவது என்படணும். தெரியாம பட்டிருப்பா அவளை. அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குதுயா. கதை விடணுமோ ஒரு அளவோட விடியா. அந்தந்தாண்டி மலையில ஒரே ஒரு புளிய மரம் தான் இருந்துச்சா? அட மலை உச்சியில இருந்துச்சு ஒண்ணு. பத்தியா நீ சொன்னது பொறுக்காமையே நாய் கத்துது அங்கிட்டு. அங்கிட்டு இருந்து சிக்னல் விட்டு இருக்கு. இன்னொன்னு பேசாம இரு. ஒரே ஒரு மரமையா, பெரிய புளிய மரம், ஒரு அளவுக்கு வச்சிருக்கோம். ஆமா. அந்த புளிய மரத்து தூருல யுத்த தண்டி பொந்து பெருசு. ஒரு 2500 பேர் உள்ள போலாமா? எதுக்குடா அந்த தண்டி பொந்துக்குறிய? ஒரு 2 பேர் போகலான்னு வச்சுக்கையே. சரி. அவ்வளவு பெரிய பொந்து. அந்த பொந்துக்குள்ள என்னோட வில்லம்பு காடக்கொடு கபதாரி கட்ட எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டேன். எங்க வில்லம்பா காட்டு? இது சந்தேகமா இருக்குதா? இல்ல எனக்கு சந்தேகத்தை கேட்டுக்கணுமா? இதுக்கு அம்பு இதெல்லாம் பொய். என்ன இது? அம்ப பொம்பளை சுடுற தோசை கரண்டி மாதிரி இருக்குதா? அண்டாடே, தோசை கரண்டிக்கு அம்புக்கு வித்தியாசம் தெரியல. அதே மாதிரி தான் இருக்குதா? இழுத்துக்கிட்டு விட்டுறேன். பார்த்துக்க, மொண்டாட்டி இந்த மாதிரி கம்பியில தான் சுடுவா. சரியா? இதெல்லாம் கொண்டு போய் அந்த பொந்துக்குள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடணும். அசதியா? உங்களுக்கு அசதி களைப்புல நான் பாட்டுல சபனைன்னு மரத்தடியில படுத்திருக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம கூறுகட்ட வேலை அமனமாடா வருதுப்பாங்க. அது மாதிரி படுத்து பாரு, குழு குழுன்னு இருக்கு. மலையில போய் தூங்கி பார்த்தா தான் தெரியும் உனக்கு. நான் பாட்டுல அசதியில படுத்திருக்கிறதுக்கு. சரி. இந்த சண்டால இங்க ஆடு ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னனே. ஆமா. அவ ஆடு ஓட்டிட்டு வந்தவ ஆட மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான்னு போக வேண்டியதானே? ஒரு ஆம்பளையால படுத்து கிடக்குறானே. அப்ப நல்ல மனுஷனும் இல்ல குடியார பையலோ இல்ல பொம்பளை பொறுக்கியோ கதைக்குப்பா நீ என்ன பொழந்து தள்ளிடுவாங்கள அடி. நம்ம ஒரு பொம்பளை பிறந்த இடத்துக்கு எதுக்காக போகணும்? நம்ம பாட்டுல விலைக்கு போய் நினைச்சப்ப போயிருந்தானா? யாரோ ஒருத்தன் படுத்திருக்கான்னு போயிருக்க வேண்டியதானே?
போயிருந்தா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா? இந்த நாடகம் தான் வந்திருக்குமா? இல்ல நம்மள தான் அந்த ஊர்ல கேட்டிருக்க போறாங்களா? நம்மளையும் மறுபடியும் அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமையா, ரெண்டாவது மலையிலேயே மறுபடியும் கூப்பிட்டு இருக்கிற வரைக்கும் நன்றி. ஆமாம், நம்மள கூப்பிட்டு இருக்க போறாங்களா? கூப்பிட்டு. ஆனா ஏன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் என்னைக்குமே இருந்தது இல்லையா? என்னன்னு? ஏன்னா என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. என்னடா மூக்குல அரணா முதிர்ச்சுறாப்பா? அரணாம்பூர் அளவுக்கு என்னடா ஆச்சு? நீ சொன்ன பொய்யில நான் பொய்யாடா சொன்னேன். வேற என்ன? எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. பொறுப்பு அந்த பிரஷர் மாத்திரையை போட்டு வந்துடுறேன். உட்கார்றா. அப்படி மனசுல அப்ப கட்டுப்பாடு சின்ன பிள்ளையில. சரி, அப்படி கட்டுப்பாடோட நான் பாட்டுல படுத்திருக்கிறதுக்கு நீ வாட்ல. ஆமையா, இவனை ஆட ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்துட்டா. பக்கத்துல வந்து குறுகுறு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறா, பச்சை கண்ணு மாறாம. அவளுக்கு பிடிச்ச சனியனா பாரு. அரடா சனியங்கிற உன்னைய வந்து பாத்துருக்கா பாரு. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அன்னைக்கு தாண்டா வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். ஏன் பால் பண்ண வச்சு நடத்துனீங்களா? ஏன் 400 பெண்ணை பாத்தங்கிறியா? அட செவுட்டு பேலே, நானும் ஒரு பிள்ளைய தாண்டா பார்த்தேன்னே. கோச்சுக்காதீங்கண்ணே, தப்பா நினைக்காதீங்க. சரி, 12 மணிக்கு மேல இந்த சைடு கேட்காது, அங்கிட்டு இங்கிட்டு ஒண்ணுமே கேட்காது. போச்சா? போச்சு. அவ யாருன்னு ஏறெடுத்து பாக்குறையா? சரி, நிமிந்து பார்த்தா அழகுனா அழகு, அம்புட்டு ஒரு அழகுடா. பாரியா, சும்மா சொல்ல முடியுமா? பிரம்மன் படைப்பில் இப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளைங்க என் வாழ்க்கையை நான் பார்த்ததுலடா. ஏன் கண்ணு தெரியாம போச்சா? அம்புட்டு ஒரு அழகுடா. அவ பேரழகு, பெரிய அழகு. அப்படி சுண்டி விட்டா அந்த நாய் வந்துச்சுங்கடா கடா. டேய், ஒரு நாய் ஒண்ணு ரத்தம் வரும். அம்புட்டு ஒரு நரம்புடா. அவ எப்படி கலரு? நல்ல செக்க செவரு நவ்வா பழ மாட்டான். நவாப்பழ மாட்டுமா? ஓ, கருப்பா இருக்கு. கருப்பா இருக்குமாடா? உரிச்சு பாரு மாப்பிள உள்ள. கொட்டையா பாருங்க, அது பச்சையா இருக்கும். அதை போய் பார்க்க கூடாது. சரி, அம்புட்டு ஒரு நிறமையா. சரி, அவ என்னைய பாக்க, நான் அவளை பாக்க. ஆள பாரு, அவ என்ன முகரைய பாரு. இந்த தாண்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துட்டா இருக்கிறது ஒரு ஆம்பளை. அப்புறம் பேசணும், அப்புறம் புரிஞ்சுக்கிறனா, நமக்கெல்லாம் அதுக்கப்புறம் விரும்பணும். எனக்கு அது அஞ்சும் சரி இல்லைன்னா வாழ்க்கை இன்னைக்கு நினைச்சிடும் இல்ல. நமக்கெல்லாம் பெருமை வத்தாதுன்னு. என்ன ஒண்ணு இருப்ப? நானா இருந்தா 52 உள்ள வச்சிருப்பேன். போடா வெறிய எடுத்த வேலை. முதல்ல அவளை பார்த்த உடனே சரி என் மனசுல ஒரு ஆசையா. எப்படி? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தர் வரப்போறா. ஒருவேளை இல்லையா? எதை வேணாலும் சொல்லு, சரி பொண்டாட்டியை யாவப்படுத்தாத. ஏன்டா பொண்டாட்டியை பத்தி பேசுற? பொசு பொசுன்னு வந்துடுறேன். அவ தொல்லமயிறு தாங்க முடியாம தான் நானே நாடத்துக்கு வர்றேன். சரி விட்டுரு. இங்க வந்து பொண்டாட்டி வர யாவப்படுத்த. அம்மையா, என்கிட்ட ஒருத்தர் வரப்போறா. வர்றவ நல்லவளோ கெட்டவளோ கெட்டவளோ எப்படிப்பட்ட குணக்காரியா அவன் அமைய போறான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. அப்படி எனக்கு வரப்போறவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா தான் இருக்கணும். என்ன நீங்க சொன்னீங்கல்ல, என்ன மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அம்மா, ஆனா எனக்கு அமைஞ்சிருக்கா. சரி, 1ஆம் நம்பர் பத்திரகாளி. எப்ப பார்த்தாலும் கர்ரு கர்ரு கர்ரு, தூங்கி எந்திரிச்சாலும் கர்ருங்கிறா, தூங்கினாலும் கர்ரு கர்ருங்கிறா. விட்டுறா, பொண்டாட்டினா அப்படித்தான்டா. ஐயோ எப்பா முடியல சாமி. இன்னைக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கிறது இல்லை தெரியுமா? நாடகத்துல மட்டும்தான். அப்படியா? ஆமா, பாத்துக்கிட்டே இருப்ப உள்ள நேரம். அது வேற, இது வேற போட்டு. சரியா? அப்படி எனக்கு வரக்கூடிய மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணுங்கிறதுக்காக அவளை பார்த்த இடத்துல வெளிப்படுத்தண்டா. என்னன்னு? கட்டணா அவளை தயா கட்டணா. இல்லன்னா நாண்டுகிட்டு செத்துற செத்துரு மசரு. எதுக்கு உயிர் வச்சுட்டு இருக்கிறேன்? இன்னும் உங்களை 3